திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பில்லாக்காப்பட்டி கிராம மக்கள் குடிநீர் இல்லாமல் கடந்த 3 மாதங்களாக விடிய விடிய குழாயடியில் காத்து கிடக்கிறார்கள். கடும் வறட்சியால் அந்த பகுதியின் நிலத்தடி நீர் மட்டமும் குறைந்து போனதால் ஆழ்துளை கிணறுகளின் மூலம் இதுவரை கிடைத்து வந்த நீரும் தற்போது தடைப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக விவரிக்கிறது இன்றைய நீரும் நிலமும் சிறப்பு தொகுப்பு. காடு கம்மாங்கரைகள் போச்சு, கருவேல மரமே சாட்சி. ஊர் வறண்டு கிடக்குது, உசுர அறுக்குது. நீர் புரண்ட பூமியெல்லாம் நெருப்பு காய்த்து சிரிக்குது. ஏறு பூட்டி வாழ்ந்த சனமெல்லாம் இரவும் பகலுமாய் குழாயடியில். ஆமாம், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கத்தில் இருக்கிற பில்லாப்பட்டி கிராம மக்கள் தண்ணிக்காக இரவும் பகலுமா குடங்களோட அந்த குழாயடியில் படுத்து கிடக்கிற வேதனையை மனசு நொந்து தான் படம் பிடிச்சோம். இங்க வரிசையில் கிடக்கும் குடங்கள் 150 குடும்பங்களோட தாகத்தை எதிரொலிக்குது. ஆமா, காலி குடங்கள் அவர்களின் தாகத்தை பிரதிபலிக்குது. இரவு 9 மணிக்கு அந்த ஊருக்கு போனப்போ நாம கண்ட காட்சிகள் இவை. தண்ணீர் பிடிக்க மக்கள் காத்து கிடக்குறாங்க. இரவு பகல்னு எந்நேரமும் தண்ணீர் குடங்களோட கிடக்குது அந்த கோயிலடி. இந்த ஊரில் குடிநீர் பிரச்சனை என்பது கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இரவு பகல் பாராமல் இங்கேயே படுத்து தூங்கி ஒரு நாளைக்கு 1 குடம் 2 குடங்கிறது குடிக்கிறதுங்கிறது சரியா சிரமமாக இருக்குது. அதனால் இந்த பொதுமக்கள் ரொம்ப குடிநீருக்கு அவதிப்படுறாங்க. பகலில் வெயிலோட உக்கரம் அதிகமாக இருக்கு. ஆடு மாடுகள் கூட காய்ந்த சருகுகளை தடவிக்கிட்டு நின்ன கொடுமையை பார்த்தோம். குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் தவிக்கிற மக்கள் அந்த காய்ந்த நிலத்துல எப்படி ஈரத்தோட கிடக்க முடியும்? அவர்களின் சருமம் மட்டும் இல்ல, வார்த்தைகள்லையும் வறட்சி கவ்வி கிடக்கு. 3 நாளைக்கு 2 குடம் தண்ணி பிடிச்சி நாங்க எப்படிங்க இந்த பிள்ளைக்காட்டியில பிழைக்கிறது? ஒரு ஊருக்கு 200 குடும்பம் இருக்கிற அந்த ஊர்ல 200 குடும்பத்துக்கு 1 குடம் தண்ணி நாள் போட்டு மறுநாள் பிடிச்சி இந்த 1 குடத்து தண்ணியில நாங்க குளிக்கிறதா இல்ல பிள்ளைகளை விளையாடி விடுறதா, நாங்க குளிக்கிறதா இல்ல குடிக்கிறதா, சமைக்கிறதா, சோறாக்குறதா, என்ன செய்யறது? இத்தனை அரசாங்கம் இருந்து என்ன செய்யறது? தலைவர் இருக்காரு, கிளாக்கர் இருக்காரு, பிடிஓ இருக்காரு, பெரிய அதிகாரிங்க இருக்கிறீங்க. இந்த பிள்ளைக்காவட்டிக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஊர்ல இருந்த நீர்நிலைகள் எரிவிழுந்து கிடக்க குழாயடிகள் காணாமலே போச்சுதுன்னு சொன்னாங்க. விடிய விடிய தண்ணிக்காக காத்து கிடக்கும் குடங்கள்ல புழுதி படிந்து கிடக்கிறத பார்த்தாலே தெரியும் அந்த நிலத்தோட வறட்சி நிலவரம். கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் நீரை குடும்பத்துக்கு 2 குடம்னு பிடிச்சிட்டு போறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள நேரத்தில் அனுப்ப முடியல. பிள்ளைங்களுக்கு அவதி, எங்களுக்கு அவதி. தண்ணி இல்லாம நாங்க ஒரு ஊரே சாகுறோம். எங்களுக்கு தண்ணி தேவைப்படணும். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஆடு மாட்டுகளுக்கு தண்ணி இல்லாமல் பெரிய கஷ்டம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உழ வைக்க தண்ணி இல்லைங்க சார். பெரிய கஷ்டமாக இருக்குது. இது யாருமே கண்டுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் செய்ய முடியலை, யாரும் செய்ய முடியலை. எந்த வெளியூர் வர்றா, இங்கே இருக்கிறதா ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு. இருக்கலாமா செத்து போகலாமாங்கிற ஐடியத்தில் இருக்குது. நிலத்தடி நீர் மட்டும் 1500 அடிக்கு கீழே போச்சு. ஆழ்துளை கிணறுகளும் வற்றி கிடக்கிறதால அக்கம் பக்கத்து ஊர்கள்லையும் தண்ணி பஞ்சம். வேற எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னாலும் அங்கேயும் இல்லை. பிள்ளை குட்டிங்களோட அந்த ஊர் மக்கள் தண்ணிக்காக படாத பாடுபடுறாங்க. முடியாதவங்க சரியாதவங்க நின்னோம்னா எங்களை தண்ணி விட்டுட்டு தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. எங்களால தண்ணி பிடிக்க முடியல. எங்க புள்ளக 3 புள்ளக இங்க இருக்குது. அந்த புள்ளகளுக்கு பள்ளிக்கு மேல் குளியாட்டி விடவா, அதுகளுக்கு துணி உடுக்கிறதுக்கவா எது என்னால முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தண்ணி பற்றாக்குறையாக தான் இருக்கு. பக்கத்து ஊரில் தான் போய் எல்லாமே தண்ணி எடுத்துட்டு வரோம். அங்கே தேசநாயக மீட்டிக்கு போனால் அங்கேயும் தண்ணி இல்லைன்னு இங்கே விரட்டி விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே டேங்க் கசிவு தண்ணி மட்டும்தான் இங்கே வருது. அதேமாதிரி நைட்டு பகல் ஃபுல்லாக ஸ்கூல் பிள்ளைங்கலேருந்து எல்லாமே நைட்டும் பகல் ஃபுல்லாக இங்கே உட்காந்து படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு யார் எத்தனை 2 மணிக்கு வந்தாலும் சரி 3 மணிக்கு வந்தாலும் சரி எல்லாம் இங்கே படுத்து 1 குடம் 2 குடம் தான் தண்ணியை பிடிக்கிறாங்க. அது இல்லாமல் காலேஜ் போகிற பசங்களாம் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு போய் பக்கத்து ஊரில் கோம்பையிலையும் களத்தூர்லேயும் ஆனகுணம்பட்டி எல்லா ஊர்லேயும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. வாட்டி வதைக்கிற வெயிலில் தாகம் கூடிக்கிட்டே போகுது. ஆனாலும் தண்ணி இல்லை. அடிக்கிற வெயிலில் நெருப்போட விளையாடிக்கிட்டு வாரத்தில் 1 முறை தான் குளிக்க முடியும்னு சொன்னால் எவ்வளவு வழியாக இருக்கும். வசதி வாய்ப்புகளற்ற இந்த மலையடி வார கிராம மக்களின் தாகத்தை போக்கவும் அந்த ஊரின் வளர்ச்சிக்கும் மாவட்ட நிர்வாகம் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும்னு நம்புவோம். இது மாறுமா?